ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான ராட்டு குழம்பு. பாருங்கள், ராட்டை எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. என் தம்பி ஃப்ரெஷ்ஷாக கடல் கரையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ கடாய் எடுத்துக்குவோம். கடாய் சூடானோடனே நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானோன்னே பட்டை கிராம்பு தூள் 1/4 டீஸ்பூன். பெரிய வெங்காயம் பொடியாக 2 நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை 1 கொத்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தக்காளி பொடியை 3 நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உப்பு வதங்கிறதுக்காண்டி உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் கிரேவிக்கு நல்லா இருக்கும். சிக்கன் மசாலா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துங்க. நாங்கள் காரமாக தான் வைப்போம் கொஞ்சம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ராட்டு பாருங்கள், நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் சும்மா ஒரு 1/2 கிலோ ராட்டு தான் இதில் சேர்த்துருக்கேன். பாக்கி ராட்டை நான் பரட்டி 65 போடுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு 2 பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் வதக்க. உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி சேர்த்தோடனே நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு கொதித்து வரணும். ராட்டு உருளைக்கிழங்கு வெந்து வரணும், அதனால் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பாருங்க, நல்லா கொதித்து வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ராட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. தேங்காய் நாங்கள் சேர்க்கல, அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஆனால் குழம்பு திக்காக இருக்கும். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே நல்லெண்ணெய் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், கறி மீன் எதுக்குமே.
பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை வந்து தூவி விட்டுக்கலாம். கம கமன்னு வாசனையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.